திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள். நிர்மலா குடும்பத்தினர், ஆலந்தூர். மகன் இக்னேஷியஸ் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, வெள்ளிக்கிழமையிலே இருக்கின்ற நாம் திரு இதயத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற வேளையில இந்த இதயத்தின் வழியாக நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், போன் இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருதி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். கருணை காட்டும் அன்பு தெய்வமே, எனக்கு கருணை காட்டும் அன்பு தெய்வமே, கருணை காட்டும் அன்பு தெய்வமே, எனக்கு கருணை காட்டும் அன்பு தெய்வமே. 100 ஆட்டில் 1 போனால் நொறுங்கும் முந்தன் இதயம், 100 ஆட்டில் 1 போனால் நொறுங்கும் முந்தன் இதயம், அந்த ஒரு ஆட்டினை போல் என்னை ஏற்றுக்கொள்ளுமே, அந்த ஒரு ஆட்டினை போல் என்னை ஏற்றுக்கொள்ளும். கருணை காட்டும் அன்பு தெய்வமே, எனக்கு கருணை காட்டும் அன்பு தெய்வமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 18 மற்றும் 21 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமை அடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகின்றார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்போது ஓர் அறிவிலையை போன்று பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனை. இங்கும் நான் ஒரு மதியனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாக பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைப்பட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் நிழலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறியப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லறுட்டேன். பயணங்கள் பல செய்தேன்.
அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வர்களாலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள். இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசி தாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரிலில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபையும் பற்றி கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நான் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றார். என் வலுவின்மையை பற்றிதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென்ன செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய தாய் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஒரு ஊரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன். அந்த பணக்காரன் ஒரு துருவியை சந்தித்தார். அந்த துருவியை சந்தித்து, இந்த உலகத்தில் தான் நினைத்தது எல்லாவற்றையும் நான் சாதித்து விட முடியும் என்று சொல்லுகிறான். தனக்கு தேவையானதை எல்லாவற்றையும் என்னால் வாங்கி கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார்.
என்னால் வாங்க முடியாதது ஒன்றுமில்லை என்று தன்னையே தற்பெருமைப்படுத்தி கொள்ள இவ்வாறாக பேசிக்கொண்டு அந்த துறவியின் இடத்திலே கேட்கிறார். அந்த துறவி ஒன்றும் பேசவில்லை. அந்த பணக்காரனிடத்தில், செல்வந்தனிடத்தில், உன்னால் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். உன்னால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் சொல்லுகிறாய். உன்னால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்று சொல்லுகிறார். நான் உன்னிடத்தில் ஒரு ஊசியை கொடுக்கிறேன். இந்த சிறிய ஊசியை நீ இறந்த பிறகு நீ மேலுலகத்துக்கு வருகின்ற பொழுது இந்த ஊசியை என்னிடத்தில் கொடு என்று சொல்லுகிறார் அந்த துறவி அந்த செல்வந்தனிடத்தில். உடனே அந்த செல்வந்தன் கோபம் அடைகிறான். இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? இந்த ஊசியை நான் இறந்த பிறகு எப்படி இதை நான் கொண்டு வர முடியும் என்று சொல்லி பல மனநிலைகளோடு அவன் ஆவேசப்படுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஊசியை உன்னால் கொண்டு வர இயலாத உன்னால் நீ எப்படி ஆண்டவருடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த சிறிய ஊசியை உன்னால் எடுத்து கொண்டு வர முடியாத உன்னுடைய செல்வம் எல்லாம் எதற்கும் பயனுள்ளது, எதற்கும் பயனற்றது என்பதை சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே இந்த விண்ணுலகில் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் எப்படிப்பட்ட ஒரு செல்வமாக இருக்க வேண்டும்? 500 ரூபாய் தாளா, 2000 ரூபாய் தாளா, 100 ரூபாய் தாளா, 200 ரூபாய் தாளா, 50 ரூபாய் தாளா, இதைதான் நாம் சேர்த்து வைக்க ஆசைப்படுகிறோம். விண்ணுலகில் சேர்த்து வைக்கின்ற இந்த காசுகள் அல்ல, இந்த பணத்தாள்கள் அல்ல, உன்னுடைய குணங்கள், நல்ல குணங்கள். நீ இன்று சேர்த்து வைக்கின்ற நல்ல குணங்கள் தான் உனக்கு விண்ணுலகத்தில் உனக்கு நல்லதை நீ இறைவனுடைய வழியாக பெற்றுக்கொள்ள முடியும். இன்று நீ அடுக்கி வைத்திருக்கின்ற அனைத்து காசுகளும் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும். சில தினங்களுக்கு முன்பாக, மாதங்களுக்கு முன்பாக ஒரு நீதிமன்ற தலைவருடைய, அந்த நீதி வழங்குகின்ற அந்த அறிஞருடைய வீட்டிலே கட்டுக்கட்டான 500 ரூபாய் தாள்கள் எரிந்து விட்டன. பார்த்திருப்போம், நியூஸ் பேப்பரில் படித்திருப்போம். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஒன்றுக்கும் பயன் அல்ல. ஒவ்வொரு கேஸுக்கும் அவர் எவ்வளவு தொகை வாங்கியிருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. அப்படி யாருக்கும் பயனில்லாத அவ்வளவு தாள்கள், 500 ரூபாய் நோட்டுகள் எரிந்து சாம்பலாயின. எனவே உண்மையான நீதியை வழங்கியிருந்தால் இவ்வளவு பணம் நிச்சயமாக பெற்றிருக்க முடியாது. இது ஒரு உதாரணம் தான். நாமும் இயேசுவுக்கு உண்மையான ஒரு செல்வத்தை, உண்மையான ஒரு வாழ்வை நாம் வெளிப்படுத்துவோமானால் நாம் இயேசுவினுடைய விண்ணரசில் என்றும் அவரோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அந்த இயேசுவினுடைய விண்ணக வாழ்வை நாம் யோசிக்காத பொழுது, இந்த மனிதனுடைய எண்ணத்தாலும் சிந்தனையாலும் சொல்லாலும் யோசிக்கின்ற ஒரு வாழ்க்கை 500 ரூபாய் தான், 100 ரூபாய் தான், 200 ரூபாய் தான், 2000 ரூபாய் தான், இப்படிப்பட்ட ஒரு யோசனைகளை, செல்வங்களை சேமிக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய செல்வத்தை நிச்சயமாக சேமித்து வைக்க முடியாது. எனவேதான் இந்த செல்வந்தன் என்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த ஊசியை கொண்டு வா நீ இறந்த பிறகு என்று சொல்லுகின்ற பொழுது, இது என்ன சாத்தியமாகும் என்று அவனே யோசிக்கிறான். நாமும் நம்முடைய வாழ்வில இயேசு என்னும் செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் விண்ணகத்தில் நமக்கு வாழ்வு நிச்சயமாக கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண் நலமாய் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்று நல்லதை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே கண்ணிற்கு, இறைவன் உடலுக்கு கண்ணை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த கண்ணின் வழியாக தான் நாம் அனைத்தையும் பார்க்கிறோம், யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், நாம் வாழ்கிறோம். எனவே செல்வம் என்ற கண்ணின் ஒரு செல்வத்தை ஒரு நல்லதொரு பார்வையாலும், நல்லதொரு சிந்தனையாலும், நல்லதொரு செயலாலும் நாம் வாழ்கின்ற பொழுது இயேசுவினுடைய பிள்ளைகளாக, நாம் அவருக்குரிய ஒரு பிள்ளைகளாக வாழ முடியும்.
எனவே நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக மாற அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில நாம் செபிப்போம். செத்த விசுவாசம், புரியுதுங்களா? நம்பிக்கையற்ற ஒரு விசுவாசம். எனவே நாம் செத்த விசுவாசங்கள் உள்ளவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நாம் இறைவனை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே உயிருள்ள இறைவனுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பெற்றுக்கொள்கின்ற நாம் அதை வாழ்வாக்கக்கூடியவர்களாக, உயிருள்ள விசுவாசமாக, நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக வாழ, அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டு வாழ இந்த தெய்வீக திருப்பலியில நாம் இயேசுவோடு இணைந்து இந்த தெய்வீக திருப்பலியில ஜெபிப்போம். இறை அருளை பெறுவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவா என்னை ஏற்றருளே, இந்த சிறு பொழுதேனும் ஏற்றருளே. இறைவா என்னை ஏற்றருளே. உம்மையன்றி கடந்துவிட்ட அநாதையான அந்நாட்கள், உம்மையன்றி கடந்துவிட்ட அநாதையான அந்நாட்கள், இன்றென்றும் எந்நாளிலுமே மறந்துபட்டே அவை ஒழியட்டும். இறைவா என்னை ஏற்றருளே, இந்த சிறு பொழுதேனும் ஏற்றருளே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த பரச காணிக்கைகளை எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் எங்கள் மனதுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளம் மாடீர். ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே முதன்மை வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் நாங்கள் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை துணைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்புகொள் ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் உடைய மக்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நீ நிறைவாக ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்புகொள் ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்கள் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்த வரவரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு என்னும் நிலையான செல்வத்தை கேட்டு நாம் அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு இவருடைய செல்வத்தை அவருடைய உயிராக நமக்கு பரிசளித்தார். நாமும் இவருக்குரிய வார்த்தைகளாலும் கட்டளைகளாலும் வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நானும் இயேசுவின் செல்வமாக வாழ முயற்சி எடுக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட மது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அது போல உமது திறமையிலும் ஒற்றுமையை அது எங்கள் குடும்பத்திலும் என்றும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: நிர்மலா குடும்பத்தினர், ஆலந்தூர். மகன் இக்னேஷியஸ் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி